ஹலோ மக்களே, வெல்கம் டு சென்னை அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் துலாம் ராசிக்கு டிசம்பர் 2023 எப்படி இருக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிளானட்ரி பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். சனி உங்கள் ராசிக்கு 5வது வீடான கும்பத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்காரு. அது அவருக்கு மூல திரிகோண வீடு. ராகு உங்கள் ராசிக்கு 6வது வீடான மீனமில் உட்காந்துருக்காரு. கேது அப்படியே ஆப்போசிட்டில் உங்கள் ராசிக்கு 12வது இடமான கன்னியில் உட்காந்துருக்காரு. குரு உங்கள் ராசிக்கு 7வது இடமான மேஷத்தில் உட்காந்துருக்காரு. சுக்கிரன் உங்கள் ராசியான துலாம்லே உட்காந்துருக்காரு. ஃபர்ஸ்ட் 3 வாரத்துக்கு அங்கே தான் இருப்பார். இது அவருக்கு மூல திரிகோண வீடு. கடைசி ஒரு வாரம் மட்டும் விருச்சிகத்துக்கு பயிற்சி ஆகிடுவார். செவ்வாய் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான விருச்சிகத்தில் இருக்கார். மாதம் ஃபுல்லாக அங்கே தான் இருப்பார். சூரியனும் விருச்சிகத்தில் தான் இருக்கார். முதல் 2 வாரம் விருச்சிகத்துலேயும் அடுத்த 2 வாரம் தனுசுலேயும் சூரியன் இருப்பார். புதன் உங்கள் ராசிக்கு 3வது இடமான தனுசில் உட்காந்துருக்காரு. மாதம் ஃபுல்லாக அங்கே தான் இருக்க போகிறாரு எக்ஸப்ட் த லாஸ்ட் 5 days. கடைசி 5 நாள் மட்டும் அவர் ரெட்ரோகிரேட் ஆகி விருச்சிகத்துக்கு வந்துடுவார். ஸோ கடைசி 2 வாரத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்து புதாதித்ய யோகமாக உங்கள் 3வது வீடான தனுசில் ஃபார்ம் ஆகிடுவாங்க. These are the planetary placements. Let's do the predictions now. ஃபர்ஸ்ட் கரியரை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்கு இந்த மாதம் ரொம்பவே நல்லாயிருக்கு. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான கடகத்தில் எந்த கிரகமும் உட்காரல அப்படின்னாலும் உங்கள் ராசியான துலாம்லே சுக்கிரன் உட்காந்துருக்கார். அது அவருக்கு மூல திரிகோண வீடு. ஸோ உங்கள் கரியரில் நல்ல க்ரோத் இருக்கும் இந்த மாதம். குருவும் 7வது இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. ஸோ நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல நல்ல ஹைக்கு, ப்ரொமோஷன், அப்ரிசியேஷன் இதெல்லாம் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அப்படி டிசம்பர் மாதம் எந்த ஹைக்கும் ப்ரொமோஷன் வராதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மார்ச் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் போடுற எஃபர்ட்ஸ் மார்ச் மாதம் கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல இயர் அண்ட் போனஸ் இல்லைனா கிறிஸ்மஸ் ப்ளஸ் நியூ இயர் போனஸ் இந்த மாதிரி விஷயம்லாம் உங்கள் ஆஃபீஸில் தருவாங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ராசியிலே சுக்கிரன் 3 வாரம் இருக்க போகிறதுனால உங்கள் ராசியை குரு பார்க்கறதுனாலையும் உங்கள் ஆஃபீஸில் உங்கள் ஸ்டேட்டஸ் ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போவோங்க. அதாவது உங்கள் டீம்மேட்ஸ், உங்கள் கலீக், உங்கள் பாஸ் தவிர மற்ற எல்லாருக்குமே உங்களை பற்றி தெரிய வரும். அதாவது உங்கள் பாஸோட பாஸ், உங்கள் பக்கத்து டீம் இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் உங்களை பற்றி தெரிய வரும். உங்கள் வேலை பெருசாக பேசப்படும். நீங்கள் பண்ணுற வேலை உங்களோட பர்சனல் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களோட சோஷியல் ஸ்டேட்டஸை இன்க்ரீஸ் பண்ணும். உங்கள் ஃபேமிலி மத்தியிலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலும் ஒரு ஸ்டேட்டஸை உங்களுக்குன்னு உருவாக்கும் இந்த முதல் 3 வாரத்தில். அடுத்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. குரு உங்கள் ராசிக்கு 7வது வீடான மேஷத்தில் இருக்கார். ஏப்ரல் வரைக்கும் அங்கே தான் இருக்க போகிறார். ஸோ நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ்லேருந்து நிறையா ப்ராஃபிட், ரெவென்யூ இதெல்லாமே வர்றதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. ஜூபிட்டர் இஸ் அ பிளானட் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன் அண்ட் க்ரோத். குரு எந்த இடத்துல உட்கார்றாரோ அந்த இடத்த மென்மேலும் விருத்திப்படுத்திக்கிட்டே போவார். இப்போது குரு உங்கள் ராசிக்கு 7வது இடமான மேஷத்தில் தான் உட்காந்துருக்காரு. 7th house மீனிங் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், யுவர் மேரேஜ் லைஃப் எக்ஸெட்ரா. ஸோ உங்கள் பிஸ்னஸ்லேருந்து பல மடங்கு ப்ராஃபிட்ஸ் வரும். உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்டேருந்து மெயினாக உங்களுக்கு ஒத்துழைப்பு இருக்கும். இவ்வளோ நாள் ஒத்துழைப்பு இல்லை அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்டேருந்து நல்ல ஒத்துழைப்பு இருக்கும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் அவங்க கேட்பாங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்பீங்க. இப்போ 4-5 பேர் சேர்ந்து பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாருமே ஒரு விஷயத்தை அக்ரி பண்ணிப்பீங்க. அதுவே பெரிய விஷயம். எல்லாருமே ஒரு விஷயத்தை அக்ரி பண்ணி பிஸ்னஸ் எப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறது அப்படின்றத பார்ப்பீங்க. பிஸ்னஸ் தானாகவே நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். நீங்கள் எந்த எஃபர்ட்டுமே எடுக்கலைனாலும் 7ஆம் இடத்துல இருக்க குரு உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுவார். இஃப் யூ வாண்ட் டு ஓப்பன் மெனி பிரான்ச்சஸ், திஸ் இஸ் த ரைட் டைம். ஒரு இடத்துல பிரான்ச் வச்சுருக்கீங்க, இன்னொரு இடத்துல ஃப்ரான்ச்சைஸ் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஓப்பன் பண்ணுங்கள். உங்கள் பிஸ்னஸ் ஏப்ரல் மாதம் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ பிஸ்னஸ் பண்ணுறவங்க ட்ரை டு மேக் யூஸ் ஆஃப் திஸ் குட் டைம். அடுத்து ஹெல்த் வைஸ் எந்த ப்ராப்ளமும் கிடையாதுங்க. துலாம் ராசிக்கு இந்த மாதம் ஹெல்த் ரொம்ப சூப்பராக இருக்கும், சீராக இருக்கும். ஏன்னா ராகு உங்கள் 6வது வீடான மீனத்தில் உட்காந்துருக்கார். குருவோட வீட்டில் உட்காந்துருக்கார். வீடு கொடுத்த குரு 7வது வீட்டில் இருக்கார். ஸோ எந்த பிரச்சனையுமே கிடையாது. பொதுவாக ராகு இந்த உபஜய ஸ்தானங்களில் ரொம்ப நல்லா வேலை செய்வார். 3, 6, 10, 11 ராகு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுவார். இப்போ 6வது வீட்டில் இருக்கார் உங்கள் ராசிக்கு. ஸோ எந்த பிரச்சனையுமே கிடையாது. உங்கள் ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே சரியாயிடும். இது வரைக்கும் ஏதாவது உங்களுக்கு உடல்நிலையில் பிரச்சனை இருந்தது அப்படின்னா டாக்டரை பார்த்து நீங்களாகவே அதை சரி பண்ணிடுவீங்க. ஸோ as long as you do your exercise, go for gymming, maintain your diet, maintain your routine, you are good. அடுத்து பணவரவில் எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. துலாம் ராசிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. கேஷ் இன்ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான விருச்சிகத்தில் செவ்வாய் ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்காரு. மாதம் ஃபுல்லாக அங்கே தான் இருக்க போகிறாரு. ஸோ கேஷ் இன்ஃப்ளோவில் எந்த பிரச்சனையுமே கிடையாது.
சுக்கிரனும் கடைசி ஒரு வாரம் துலாம்லேருந்து விருச்சிகத்துக்கு பயிற்சி ஆகிடுவார். விருச்சிகம் உங்கள் தனஸ்தானம், அங்கே ஆல்ரெடி செவ்வாய் இருக்கார். ஸோ கடைசி ஒரு வாரம் சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்து உங்கள் தனஸ்தானத்தில் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் 11வது அதிபதி சூரியன் ஃபஸ்ட்டு 2 வாரத்துக்கு விருச்சிகத்தில் தான் இருப்பார் உங்கள் தனஸ்தானத்தில். கடைசி 2 வாரம் தான் உங்கள் 3வது வீடான தனுசுக்கு பயிற்சி ஆகிடுவார். ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு மாதம் ஃபுல்லாக பண வரவில் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. அடுத்து கல்வி. தொடக்க கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா படிக்கலாம். ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் நல்லா படித்து நல்ல எக்ஸாம்ஸ் எழுதுவீங்க. நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட்ஸ் வரும், அதுதான் ரொம்ப முக்கியம். சம்டைம்ஸ் நீங்கள் நல்லா படித்து எக்ஸாம் எழுதுவீங்க, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க்ஸ் வராது. ஸோ அந்த மாதிரி கிடையாது, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரிசல்ட்ஸ் வரும். ஏன்னா 2வது வீடு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சுக்கிரன் அங்கே உட்கார போகிறார், சூரியன் அங்கே தான் இருக்கார் ஃபஸ்ட்டு 2 வாரத்துக்கு. ஸோ 2வது வீடு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கனால ப்ரைமரி எஜுகேஷன் எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் நல்லா படித்து எக்ஸாம் எழுதுங்க. உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதாவது பிஜி பிஹெச்டி பண்ணுறவங்களுக்கும் டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்கள் 9ஆம் அதிபதி புதன் 3வது வீட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கார். கடைசி 2 வாரத்தில் சூரியனோடு சேர்ந்து புதாதித்ய யோகமாக ஃபார்ம் பண்ணிடுவார். கடைசி 5 நாள், அதாவது டிசம்பர் மாதத்தில் கடைசி 5 நாள் மட்டும் சுமாராக இருக்குது. ஏன்னா அவர் ரெட்ரோகிரேட் ஆகி விருச்சிகத்துக்கு வந்துடுவார். ஸோ அது வரைக்குமே டைம் நல்லாயிருக்கு. நீங்கள் தீசிஸ் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, செமினார் ஏதாவது கொடுக்க போகிறீங்க, இல்லைனா ஒயிட் பேப்பர் ஏதாவது பண்ண போகிறீங்க அப்படின்னா டிசம்பர் 25க்குள்ளே பண்ணுங்கள். டிசம்பர் 25க்கு அப்புறம் ஹாலிடேஸ் வந்துடும். ஸோ அதை பற்றி ஒரு இஷ்யூஸும் இல்லை. நியூ இயர் வரைக்குமே பெருசாக ஆக்டிவிட்டீஸ் எதுவும் இருக்காது. ஸோ டிசம்பர் 25 வரைக்குமே டைம் நல்லா இருக்குது. ஸோ மேக் யூஸ் ஆஃப் தட். அண்ட் உயர்கல்வி படிக்கிறவங்க ஷார்ட்டாக எங்கேயாவது ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் படிப்புக்காக. உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த மாதம் அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அட்மிஷன் கிடச்சிரும். அப்ராட்க்கெலாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளிகேஷன் போடுங்க, அட்மிஷன் கண்டிப்பாக கிடச்சிரும். அடுத்து லவ் லைஃப். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு இது ஒரு சுமாரான மாதமாக தான் இருக்கும். ட்ரை நாட் டு கெட் இன் டு ஆர்கியூமெண்ட்ஸ் வித் யுவர் பார்ட்னர். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் எதுவும் வேணாம், சண்டை சச்சரவு எதுவும் வேணாம். ஏன்னா உங்கள் ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா உங்கள் 5வது வீடான கும்பத்தில் சனி இருக்கார், அது அவருக்கு மூலத்திரிகோண வீடு. சனியை செவ்வாய் பார்க்குறார் 2வது வீட்டிலேருந்து. ஸோ it's a bad aspect. Saturn and Mars are enemies, so try to be cautious in the relationship area. And if you're single and looking to get into a relationship, this is not at all a good time, so please be cautious. Please remain single this month. உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா வரும். பட் இருந்தாலும் அலசி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் ஒரு தெளிவான முடிவெடுங்க, ரிலேஷன்ஷிப்பில் இறங்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் இறங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தான் ஹர்ட் ஆவீங்க. because the planetary positions are not looking good. அடுத்து மேரிட் கப்புள்ஸ்க்கு எக்ஸலண்ட்டாக இருக்குது இந்த மாதம். there will be peace and harmony in the family. மேரிட் கப்புள்ஸ் நீங்கள் ஜாலியாக வெக்கேஷன் போகலாம், அவுட்டிங் போகலாம், ஷாப்பிங் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம். எந்த பிரச்சனையும் வராது உங்களுக்குள்ள. கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யம் அதிகரிக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 7வது இடமான மேஷத்தில் குரு உட்காந்துருக்கார். சுக்கிரனும் உங்கள் ராசிலேருந்து மேஷத்தை பார்க்குறார், குருவை பார்க்குறார். 7th house மீனிங் மேரேஜ் அண்ட் மேரிட் லைஃப். ஸோ உங்கள் மேரேஜ் லைஃப் ரொம்ப பிளிஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதம். அண்ட் நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க, உங்களுக்கு அலைன்ஸ் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா டைம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. குரு பலன் ஏப்ரல் மாதம் வரைக்கும் இருக்குது. ட்ரை டு மேக் யூஸ் ஆஃப் தட். உங்களுக்கு நல்ல மகாதசா போயிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கல்யாணம் பண்ணலாம். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அலைன்ஸ் வரும். நீங்கள் என்ன எதிர்பார்த்தாலும் சரி, அழகாக இருக்கணும், நல்லா படிச்சிருக்கணும், எனக்கு 2 lakhs சேலரி வாங்கணும் மாப்பிள்ளை அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட அதிகமாகவே உங்களுக்கு அலைன்ஸ் வரும். ஸோ ட்ரை டு மேக் யூஸ் ஆஃப் தட். இல்லை நீங்கள் பையனாக இருக்கீங்க, உங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது, பொண்ணு இந்த மாதிரி இருக்கணும், பொண்ணு அழகாக இருக்கணும், பொண்ணு வேலைக்கு போகணும், பேக்ரவுண்ட் நல்லா இருக்கணும், இந்த மாதிரிலாம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே மீட் ஆகும். எல்லா செக் பாக்ஸையும் டிக் பண்ணலாம் ஏப்ரல் மாதம் வரைக்கும். உங்களுக்கு தசையும் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக யூல் கெட் மேரிட். பயணம், சிறுதூர பயணம், காலையில் போயிட்டு நைட்டு வரவங்களுக்கு, இல்லைனா வெளியூர் போய் 2 நாள் 3 நாள் தங்குறவங்களுக்கு, வீக்கெண்ட் ட்ரிப்பு போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு டைம் ரொம்பவே நல்லாயிருக்கு, எந்த பிரச்சனையுமே கிடையாது. அடுத்து நெடுந்தூர பயணம். வெளியூர் போய் ஒரு 2 நாள் தங்க போகிறீங்க, இல்லை வெளி மாநிலத்துக்கு போய் ஒரு 2 வாரம் தங்க போகிறீங்க, இல்லை டிசம்பர் டைம் அப்ராடுக்கு வெக்கேஷன் போகிறீங்க, யூரோப்புக்கு வெக்கேஷன் போகிறீங்க, கிறிஸ்மஸும் நியூ இயரும் அங்கே ஸ்பெண்ட் பண்ணலான்னு அப்படின்னா டைம் இஸ் லுக்கிங் எக்ஸலண்ட். ஃபர்ஸ்ட் 3 weeks ரொம்ப நல்லாவே இருக்குது. ஃபர்ஸ்ட் 3 weeksல உங்கள் ட்ராவலை பிளான் பண்ணிக்கோங்க. கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துட்டு நியூ இயர்க்கு அப்புறம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா
ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கடைசி 5 நாள் மட்டும் முடிஞ்சால் ட்ராவல் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதாவது அந்த நியூ இயர் டைமில் ட்ராவல் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கிறிஸ்மஸ்க்கு முன்னாடியே அங்கே போயிட்டு அங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நியூ இயர்க்கு அப்புறம் நீங்கள் கிளம்பி இந்தியாவுக்கு வர மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, துலாம் ராசிக்கு டிசம்பர் 2023 எல்லா ஏரியாஸ் ஆஃப் லைஃப்பையும் கவர் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் சேனலுக்கு. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.